அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் கூட செம்ம டேஸ்டியான லேயர் பிரியாணி, வடித்த தம் பிரியாணி குக்கர்லேயே செம்ம ஈஸியாக செய்யலாம். அதை எப்படி செய்கிறதுங்கிறது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடல் எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, ஒரு 7-8 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் சேர்ந்து வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும்போது தான் அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்குது. ஓகே, இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஒன்று கூடி வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துக்கலாம். இது போடும்போது பார்த்தீங்கன்னா மீடியமில் இல்லைனா சிம்மில் இருக்கணும், இல்லைனா சேஞ்ச் ஆகிடும், கரிஞ்சு போயிடும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்பைசஸ் பவுடர் சேர்க்க முன்னாடி கூட கொத்தமல்லி புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு தாராளமாக தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக நல்ல தளத்தலன்னு எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே கிடைக்கும். இப்போது பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிற கறி சேர்த்துக்கிறேன். கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கறி சேர்த்துட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கிட்டோன்னு சொன்னால் நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு மசாலா வந்து கறியோடு சேர்ந்து நல்லா ஒன்று கூடிடும். இப்போ உங்களுக்கு குக்கரில் பார்த்தீங்கன்னா அடியே பிடிச்சிருக்காது. ஏன்னா நம்ம இந்த குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணும்போது அடி பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கும் வரும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ஓகே, இந்த மாதிரி இது நல்லா குக்காகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு சுடுதண்ணி சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. சுடுதண்ணி சேர்த்துட்டு மட்டும் பிழிஞ்சு இதில் நான் சேர்த்து 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சிட்டு நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு உங்களுக்கு கறி வேக எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் விட்டுக்கலாம். எனக்கு வந்து 6 விசில் தேவைப்பட்டது. நான் விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். குக்கருங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து விசில் வைக்கிற அளவு கறி தன்மை பொறுத்து மாறும். எனக்கு 6 விசில் வரைக்கும் விட்டு நான் வச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தாராளமாக தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணியில் இந்த அளவுக்கு பட்டை, கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். கழுவி ஊற வச்சுட்டேன். அதை தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி நம்ம வச்சுருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ அரிசி. இந்த 1/4 கிலோ அரிசி வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அதிகபட்சம். ஸோ நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் பக்கத்தில் இருந்து அரிசியை பார்த்துக்கணும். ஒரு அரை வேக்காடு அரிசி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அரிசியை தனியாக எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் ஸ்ட்ரெயினரில் அரிசியை எடுக்கணும், இல்லை ஓவர் குக் ஆகிடும். டக்குன்னு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் தண்ணி கம்மியாக இருக்கும் இப்போ பாத்திரத்தில். இப்போ ஈஸியாக நம்மளால் வடிக்க முடியும். இப்போ கையில் கல்லை பட்டுக்காமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வடிச்சிடலாம். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம ஒரு தோசை கல், வேஸ்ட் கல் இருந்ததுன்னா அதை போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். வடித்த தண்ணியும் நம்ம தூக்கி கொட்டாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு. இப்போ வந்து நான் கறி வந்து குக்கர்லேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு கரண்டி கிரேவி மட்டும் இருக்கிற மாதிரி குக்கர் வச்சுட்டு இப்போ இந்த தோசை கல் வந்து நம்ம சிம்லேயே வச்சுட்டு அது மேலே குக்கரும் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு சாதம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த அரைவேக்காடு வெந்த சாதம், அது மேலேயே வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிரேவி. இதே மாதிரி நம்ம லேயர்ஸ் போட்டுகிட்டே வரணும். சாதம், ஒரு லேயர் சாதம், ஒரு லேயர் வந்து கிரேவி, இப்படி போட்டுகிட்டே வந்துட்டு ஒரு தட்டை போட்டு இப்போ அதை அப்படியே மூடிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு சிம்லேயே தான் இருக்கணும். நம்ம வடித்த தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை கொட்ட வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அதை வந்து நம்ம தம் போட்டிருக்கிற குக்கர் மூடி மேலே வச்சிடணும். ஒரு 20 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுட்டோன்னு சொன்னால் சூப்பராக வந்து பிரியாணி நம்மளுக்கு அப்படியே வந்து குக்காகி வந்துடும். நீங்கள் கல்யாண வீட்டில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான லேயர் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ரொம்ப ஜென்டலாக மெதுவாக அதை அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும்.
கண்டிப்பாக இது 100% பர்ஃபெக்டாக வரும். கறியினோட அளவு நான் போட்டது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவு, 1/4 கிலோ அரிசி. இது நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. இது பிரியாணி லவர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.